ஸோ ஹே கைஸ் வெல்கம் பேக். இந்த பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பர் ப்ரோட்டோகால் சொல்லிட்டு ஒரு ஆட்ரா பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆட்ரா வந்து ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஜீனியா வாலெட்லேயே அது ஒரு பாயிண்ட் கலெக்ட் பண்ண ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆட்ரா பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவும் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து மைண்ட் ப்ளே எடுக்கிறதும் இருக்குது, அண்ட் ரெஃபரல்லையும் இருக்குது, அண்ட் கேம் ப்ளே பண்ணி எடுக்கிறதும் பார்த்தீங்கன்னா இருக்குது. கேம்னா குவிஸ் கேம் அந்த மாதிரி சின்ன சின்ன தான். அண்ட் லக்கி ஸ்பின்னும் இருக்குது. ஓகேவா, அதுலேயும் நீங்கள் வந்து பாயிண்ட்ஸ் earn பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிஓஜி பூசான்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் கொஞ்சம் அமௌண்ட் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அமௌண்ட் செலவு பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா வேணால் நீங்கள் இது ட்ரை பண்ணிக்கோங்க. அதுவும் நான் வந்து ஸ்வால் காயின் வந்து கிட்ட $3.5 கிட்ட செலவு பண்ணிக்கிறேன். அது வேணால் பண்ணிக்கலாம், பட் அது வந்து கம்பல்சரிலாம் கிடையாது. அது கொடுத்தா எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டுக்காக தான். ஓகேவா, ஸோ அது எப்படி பண்ணுறது இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்டு வேணால் பண்ணிக்கோங்க. அது வந்து நான் யாரும் ரெக்கமெண்ட் பண்ணல, அது உங்கள் விருப்பத்தோடு பண்ணிக்கோங்க. அவங்களோட அஃபிஷியல் ட்விட்டரில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு ஜீனியா வேலெட்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க, மற்றபடி வேறு எந்த எக்ஸ்சேஞ்சும் வந்து எதுவும் ஃபாலோ பண்ணல. பட் ஜீனியா வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க ஃபாலோ பண்ணுற ப்ராஜெக்ட் தான் மேபி வரலாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறேன், நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பண்ணுற மாதிரி தான். நீ ஃப்ரீயாக யாராக போய் கூட பண்ணிக்கோங்க, பேமெண்ட் பண்ண அவசியம் இல்லை. ஸோ இந்த வீடியோ பார்த்து எப்படி பண்ணுறது எக்ஸ்ட்ரா மட்டும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கன்னு பார்த்து லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னு பார்த்தா முழுக்க விஜய் மொபைல் போகிறதுல. ஸோ அங்கே போய் வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து டவுன்லோட் இன்ஸ்டால் ஃபைல் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் போயிடும். ஸோ ப்ளே ஸ்டோரில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த ஆப் நீ ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேலே இமெயில் அட்ரஸ் கேட்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து யூசர் நேம் கேட்கும். ஸோ பாஸ்வேர்டு இது மூணு கிரியேட் பண்ணி விடாது, வெரிஃபைலாம் பண்ண கேட்கல. இதில் ஜஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கொடுத்தீங்கனாலே கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்தனாலே உங்கள் அக்கௌண்ட் வந்து பார்த்தா கிரியேட் ஆகிடும். ஸோ நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ கீழே வந்து பார்த்தா ரெஃபரல் கோடு கேட்கும். ஸோ ரெஃபரல் கோடு ஆல்ரெடி இருக்கும், என் லிங்க் கிளிக் பண்ணி வரும். அப்படி வரணும் நான் வந்து தனியாக கொடுக்குறேன். ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஷோவாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி வந்துடும். ஸோ நான் வந்து நிறைய பண்ணிட்டேன். ஸோ அதனால் ஷோ பண்ண முடியல. ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபார்மிங் இருக்குல்ல, அங்கே வந்து டைம் ஓடும். ஜஸ்ட் ஒரு நேரத்தில் கலெக்ட் பண்ணுற மாதிரி காட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்ரி 12 hours வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரெடின்ஸ்குள்ளே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஹார்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து அது இது பண்ணிக்கலாம், கிளைம் பண்ணிக்கலாம். அகைன் 12 hours கழிச்சு நீங்கள் வந்து கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபார்மிங் ரேட்டு மாற்றுறதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரல். ஸோ ரெஃபரல் நீங்கள் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏறும். ஸோ ரெஃபரல் லிஸ்ட்டு ரெஃபரல் இது லெவல் வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பாருங்கள், நீங்கள் ஒருத்தர் லிமிட் பண்ணாலே போதும். ஸோ 40ங்கிறது வந்து 80 வரும். அடுத்தது நீங்கள் 10 பேர்னா 120 தருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கணக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கமிஷன் ஒன்று இருக்குது, 10% டைரக்ட் ரெஃபரலுக்கு, இன்டைரக்ட்டுக்கு ஒரு 5% அந்த மாதிரி கூட இருக்குது. ஸோ இன்னொரு வழி வேறு எப்படி ஈஸியாக எதுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து பை பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஈஸி கிடையாது. சரி, நீங்கள் அமௌண்ட் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அது இது ஒன்று கொண்டு வரலை. ஓகேவா, அது இன்னும் டெவலப்மெண்ட்டில் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து இது நீங்கள் வந்து விட்டுடலாம். ஸோ ஃபார்மிங் தவிர்த்து வேறு என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேம்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அந்த கேம்ஸ் நீங்கள் ப்ளே பண்ணி கூட நீங்கள் எடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தா ஈஸியாக சொல்கிறேன், ஸ்பின்னு. இந்த ஸ்பின் வந்து பார்த்தா ஒரு நாளைக்கு 2 ஸ்பின் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஸ்பின்னில் வந்து இது என்ன நிற்கிதோ அந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு அப்படியே கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஸ்பின் நீங்கள் முடிச்ச இடத்துல இந்த மாதிரி ட்ரெஷர் ஒன்று இருக்கும். அதே மாதிரி நீங்கள் லக்குக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் எதில் ஒன்று பாயிண்ட் கொடுத்தாங்கன்னா ஓகே, இப்போ 8 பாயிண்ட்டா, இதில் எத்தனை தராங்க, 5 பாயிண்ட்டு. சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா லக்கு இருந்தால் 100 பாயிண்ட் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது ட்வீட் ஏர்ன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்வீட் போட்டு இது பண்ணலாம், அதில் 500 கொடுக்குறாங்க. அண்டு இன்னும் கொஞ்சம் நல்லா நீங்கள் ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த வேர்ட் சொல்லலாம். ஓகேவா, இப்போ ஒரு குறிப்பிட்ட டைம் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 நிமிஷம் விளையாட போகிறேன், அது மீடியமாக டிஃபிகல்ட்டாக 6 நிமிஷம் கூட நீங்கள் ப்ளே பண்ணலாம். ஸோ நீங்கள் தெரிஞ்ச 6 நிமிஷத்தில் சிம்பிள் வச்சு விளையாடுங்க. இப்போ நான் வீடியோக்கான 2 நிமிஷம் விளையாடி காட்டுறேன், ஃபுல்லாலாம் விளையாட மாட்டேன். ஜஸ்ட் கொடுத்து நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ WRA அது வந்து வார் ஸ்க்ராம்பிள் வேர்டு மாதிரி தான். ஓகேவா, ஸோ WAR ஓகே. அப்போ வார் இல்லை, அடுத்து வந்து ரா. அவங்க சொல்கிற வேர்டு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஹாலாம் இப்போ ஏஹெச்சா இந்த மாதிரி தான். ஓகேவா, ஸோ இது வந்து கேம் GAME இந்த மாதிரி நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். இன்கேஸ் உங்களால் ஒரு வேர்டு கண்டுபிடிக்க முடியல, கீழே ஸ்கிப்னு இருக்கும், அது கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது இன்னொரு வார்த்தைக்குள்ளே போயிடும். அது கொஞ்சம் ஈஸியாக வந்தால் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இல்லைனா நெக்ஸ்ட் ஸ்கிப் கொடுத்து அடுத்த வேர்டுக்கு போயிடுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இது மாதிரி ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 டைம் வந்து ப்ளே பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ இன்னும் ஈஸி தான். ரைட் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேறு எப்படி பண்ணலாம் கேட்டிங்கன்னா, லாஸ்ட்டில் அந்த பல்ப் சிம்பிள் மாதிரி இருக்கிறது கொடுத்தீங்கன்னா இல்லை குவிஸ் மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒரு குவிஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட நமக்கு 500 பாயிண்ட் கொடுக்குறாங்க. ஸோ ஸ்டார்ட் குவிஸ் கொடுத்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு ஒரு ஆன்சர் வந்து +2 இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டெய்லி நீங்கள் பண்ணலாம். இதுக்கு 500 பாயிண்ட் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக தருவாங்க. ஸோ இந்த மாதிரி 14 வந்து பாயிண்ட் வந்து ரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை POGன்னு ஒன்று இருக்குது. ஸோ POG வந்து என்ன கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி நான் வந்து பை பண்ணிவிட்டேன். இதே பை பண்ணுறது வேணால் காட்டேன். ஸோ அது பை பண்ணுறதுல நம்ம என்ன பெனிஃபிட் கேட்டிங்கன்னா, இன்ஸ்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 20,000 இது கொடுத்துறாங்க, எனக்கு கொடுத்துட்டாங்க. அப்புறம் ஓட்டிங் ஒன்று இருக்குது. அப்புறம் கோல்டு பேட்ச் நமக்கு தருவாங்க. ஸோ வேறு என்ன, நம்ம 10% அலோகேஷன். இப்போ ஓவரால் டோட்டல் சப்ளைலேருந்து 10% வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்காக ஸ்பெஷலாக கொடுக்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் நிறையா ஆட்ராப்ஸு இந்த மாதிரிலாம் இருக்குது. ஃபியூச்சர் பெனிஃபிட்ஸ்லாம் சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அது உங்கள் விருப்பத்தில் விட்டுறேன். ஏன்னா $3 மேலே கிட்டும் நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வேணும்னா நீங்கள் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு உங்கள் விருப்பம் தான். நான் உங்கள் விருப்பத்துக்காக விட்டுறேன். நான் வீடியோக்காக நான் வந்து பை பண்ணி காட்டுறேன்.
ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு கூகுள் பேஜுக்குள்ள போகும். இப்போ கொடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இப்படி ஒரு பேஜ் வந்துருச்சு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளாய் யுவர் பிஓஜி கொடுங்க. ஸோ கொடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் என்ன ஃபீ வந்து கொடுக்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிஎன்பி கொடுக்குன்னா இப்போ 0.2065 தான். இதை நான் கொடுக்குறது நான் ஜஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். நான் கிளிக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒன்று நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிஓஜி ஐடி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இங்கே என்னென்ன கேட்டிருக்காங்க. ஸோ ஆஷ்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணீங்க இந்த அமௌண்ட் கரெக்டாக நீங்கள் சென்ட் பண்ணிவிட்டு ட்ரான்சாக்ஷன் ஆஷ் இருக்குல்ல அது எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வந்து போடணும் இதில். ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அக்கௌண்ட் நம்பர் பார்த்துக்கோங்க. ஸோ டிப்ளாயிங் பிஓஜி ஃபார் யூர் அக்கௌண்ட் போட்டு இந்த 2TCD இது வந்து எப்படி பார்க்குறதுனா இங்கே வந்துட்டு கடைசி இந்த ஆப்ஷன் இருக்குதுல்ல அது கொடுத்துட்டு இங்கே அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் போனீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். ஓகேவா. ஸோ இந்த இது கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே இது வந்து உங்களுக்கு கரெக்டானதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணுறீங்க வேணால் நீங்கள் சென்ட் பண்ணிக்கோங்க. அது காப்பி பண்ணி சென்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ நான் வந்து பார்த்தோன்னா சால்வ் பண்ண போகிறேன். சோல் தான் மேபி கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி இருக்கும். அதுவும் ரேட் அதிகம் தான். இல்லை ஒரு $6 கிட்ட போயிடும். அங்கே வந்து பாருங்கள் இது வந்து பார்த்தா $3.46. ஏன்னா மார்க்கெட் ரேஞ்சுக்கு இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. வேணால் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் ஆஷ் வந்து நீங்கள் எடுக்கணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இதில் போயிடுங்க. ட்ரான்சாக்ஷன் போயிட்டிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கேயே காட்டணும். பட் காட்டில் இங்கே வந்து VA on சோல் ஸ்கேன் கொடுத்தீங்கன்னா ஸோ இதுக்குள்ளே போயிடும். நீங்கள் இங்கேருந்து கூட எடுத்துக்கலாம். ரைட் இப்போ அப்படியே கால் பண்ணியிருந்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் ஆஷ் வந்து இங்கே என்ன அது போட்டே இல்லை. அதுபோல் என்ன போட்டிருக்குன்னா பிளாக் ஆஷ்னு கொடுத்துருக்கு. ஸோ அது பிளாக் ஆஷாக தான் மேபி இருக்கும். நான் ஜஸ்ட்டு இது பண்ணிக்கிறேன். ஸோ அதை நான் காப்பி பண்ணி கொண்டு வந்து நான் பேஸ்ட் பண்ணலான்ட்டுக்கிறேன். ஓகே அதை நான் கேட்கவே இல்லை. ரைட்டா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து இதில் கேட்ட மாதிரி இதில் வந்து கேட்கவே இல்லை. இப்போ நான் பண்ணிட்டேங்கிறது ப்ரூஃப் வந்து இல்லை எப்படி நான் சப்மிட் பண்ணுறதுன்னு தெரியல. ஓகே வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ யுவர் ரிசிப்டன்ட் இஸ் இன் பெண்டிங் ஸ்டேட் கைண்ட்லி டெபாசிட் போட்டிருக்கு. ஸோ வெயிட்டிங். அப்போ நம்ம இதில் வந்து எது நம்ம போட்டுக்க தேவை போல் அதே ஆட்டோமேட்டிக்காக பண்ணி இது எடுத்துக்கணும் நினைக்கிறேன். ஜஸ்ட் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் வரல. நான் ஆப்புக்குள்ளே போய் பார்க்கும்போது அதில் பார்த்தீங்கன்னா 20,000 பாயிண்ட் வந்து ஆட் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ ஆட் ஆகிடுச்சு மீன்ஸ் அப்போ வந்து எனக்கு அந்த பிஓஜி வந்து எடுத்துக்கிச்சு. இங்கே வந்து பாருங்கள் இது கிளிக் கொடுத்து பார்த்தீங்கன்னா யூஆர் ஆன் செயின் போட்டிருக்கு. ஓகே இப்போ வந்து பார்த்தா நான் வந்து கொடுத்துட்டேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கிடையாது. உங்களுக்கு வேணா நீங்கள் பண்ணிக்கோங்க. ஏன்னா $3 மேலே செலவு பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து அது பெரிய அமௌண்ட்டு தான். ஓகேவா. அதனால் வந்து வீடியோக்காக நான் ரிஸ்க் எடுத்து பண்ணுறோம்ல. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அது உங்கள் விருப்பத்தோடு நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தான் பார்த்தா நீங்கள் வந்து பாயிண்ட்ஸ் வந்து earn பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் இது பண்ணாமலே ஜஸ்ட் இதில் இருக்க கேம் ஆடி கூட நீங்கள் வந்து பாயிண்ட்ஸ் earn பண்ணலாம். டெய்லி குவிஸ் இருக்குது. இல்லைனா நிறைய பாயிண்ட்ஸ் earn பண்ணுறது வழியும் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் இதுக்காக வீடியோ மேட் பண்ணால் வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே சந்திப்போம். மதிக்கு ஸ்டே டியூன்.